அவன் கூட இருக்கிறேன்டா. அவன் கூட சாமி கண்ணோட கொஞ்சம் மாலை கண்ணை மறைக்குது. இப்படி இருக்குது மேலே மேலே அமுத்தி. போதும் 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 போதும். மாலைவர கருப்பசாமி, மயிலாடு முருகா, விநாயகரப்பா, ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, மாயாவதாரம் இருக்கிறத மெய்யா இருந்தா வலத உட்காருங்க. உட்காரியா விலகத்தை சொல்லியா. பெண்ணாகரம் பெண்ணாகரம் பெண்ணாகரத்துல யாராச்சும் வந்திருக்கீங்களா? பெண்ணாகரம் பெண்ணாகரம் யாராச்சும் வந்திருக்கீங்களா? கருப்பசாமி ஒண்ணு. சரி. புதுச்சத்திரம் புதுச்சத்திரம் வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு என் பிரச்சனையே தீராதே இருக்குது. அதனால கருப்பசாமி அது என்ன வழி எனக்கு தெரியல. அதனால கருப்பசாமி உங்ககிட்ட கோரிக்கையை நான் வச்சிருக்கேன். அதனால கருப்பசாமி எனக்கு எல்லாம் சுற்றியும் எதிரியாவே இருக்கிறாங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால கருப்பசாமி எந்த கரும வேணியாந்தோ நீ தான் பார்த்துக்கணும். என்னோட பிரச்சனையை நீ தான் தீர்த்து கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாம் உயிர் பயந்து பயந்து போறது வரதாவே இருக்குது. எப்படி உயிரை பயந்து பயந்து போயிட்டு வரதாவே இருக்குது. அதனால கருப்பசாமி எனக்குன்னு ஒரு நாயம் இருக்குது. நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல. அதனால எனக்குன்னு தீர்ப்பு எனக்கு நல்லபடியா வழி நடத்தி வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் முப்பாட்டங்காலத்துல இருந்து சாபத்துக்கு தலைக்கு மேல வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வாழா வயசுலயே இறக்குறாங்களே உங்க அட்டுமனையில. அதனால கருப்பசாமி அந்த கரும வினையை தீக்காது இருக்குது. அந்த கடனை தீர்த்துருதாயே. தீர்த்தாதான் உன் மக்களும் இன்னைக்கு மோச்சனம் ஆகி நல்லபடியா இருக்க முடியும். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தாய் மகன் அப்படின்னு பார்த்தோம் சிறு சிறு சண்டை சச்சரவு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால கருப்பசாமி எந்த ஒரு ஆலயத்துக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு கர்மா சுத்திக்கிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு மனநோய் ஜாஸ்தியா இருக்குது தாய். உனக்கு தொட்டுவும் முடியும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, ஆராய்ச்சி பார்த்தேன். இருந்தாலும் உன் கட்டுமனைக்கும் அதான் இந்த பிரச்சனை நிவர்த்தனை ஆகாது இருக்குது. ஆனாலும் உன் ரத்த சம்பந்தப்பட்டதுக்குள்ளேயே இன்னைக்கு எல்லாம் பிரிவினை வந்துட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி எந்த வழியா இருந்தாலும் சரி, ஏதோ பரிகாரமா இருந்தாலும் சரி செய்யலாம், காசு போனாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. அதெல்லாம் நடக்காது. நீ என்ன கருமையோ அந்த கருமையை போய் தீர்த்துட்டு வந்துருதாயே. தீர்த்துட்டு வந்து கருப்பசாமி உனக்கு துணையா இருக்கிறேன், உனக்கு நல்வழியே காட்டுறேன், உன்னுடைய மன உடைச்சிலையும் போய்க்கிறேன், உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத, சிக்கல் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பை உன் கட்டுமணிக்கே இருக்கிறேன், மக்களுக்கும் பாதுகாப்பா நான் துணையா இருக்கிறேன்டாயே. இருந்தாலும் கருப்பசாமி மக்களும் இதுக்கு மேல இங்கிட்டு வர ஒரு வாய்ப்பு அமைக்கலான்னு இருக்கிறேன். என்ன அமைச்சிடலாமா? அங்கிட்ட இருக்கட்டுமா? இங்கிட்ட வர மாதிரி வந்துட்ட எனக்கு என்ன பண்ற? கடா வெட்டேரியா. அதனால கருப்பசாமி நான் இங்கே வர வச்சிடறேன். எனக்கு ஒரு 90 நாள் அவகாசம் கொடுத்துட்டா இங்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் கிடா வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா? இருந்தாலும் அவன் பிடிவாதத்தில் நான் இங்கிட்ட வரவே மாட்டேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட பகையில் இருக்குது. அந்த பகையை நான் உடைச்சிட்றேன்.
இன்னும் 4 மாசம் கொண்டு வந்து விட்டுறேன். விட்டுட்டா இடம் வெட்டுறியா? சரி. யார் பொன்னுசாமிங்கிறது யாரு? கொஞ்சம் சொல்லி சொல்லி கொடுத்தெல்லாம் மனசை மாற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைய. நீ போன் போடுறே இல்லையா, அங்கிட்டு வந்து போன் போய் மனசை மாற்றி விட்டுட்டு உன் மேலே வெறுப்பாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கருப்பசாமி அந்த வெறுப்பை உடைச்சிட்றேன். தாய் மேலே பாசம் வர அளவுக்கு வழிவத்து நீ சொல்வாக்கு கேட்குற அளவுக்கு நான் நடத்தி கொடுத்துட்றேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத 4 மாசத்துல கருப்பசாமி உத்தரவிட்டு உங்கள் அட்டுமனைக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுறேன். விட்டுட்டா கிட வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா? சத்தியம் கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல உன் பாலகனை கொண்டு வந்து உன் கையில் ஒப்படைச்சிடறேன். இது சத்தியம். மேச்சேரி. மேச்சேரி வராங்க சாமி. எத்தனை பேர் மேச்சேரி இருந்தாலும் எந்திரிச்சு வாங்க. கண்ணாடி கட்டிருங்க, தொட்டு கும்பிடுங்க வாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும், பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கேட்க வந்துருக்கு. போய் தொட்டு ஏடியா போமா. இங்கிட்ட என்னைக்கு வந்த? இப்போதான் ஃபர்ஸ்ட் போய் தொட்டு கொண்டு. விலகத்தை சொல்லியா? சரி. உன்னோட குடும்பத்தை வந்தாயே 2 பேரும் ஒரு குடும்பமா? அதான் சொல்றேன், கணவன் மனைவி பிரிஞ்சவங்க நிக்கலாம். நீ என்ன பதில் கேட்க நிக்கிறியா? உன்னோட குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நீ கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை. தேவையில்ல சந்தேக பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்குது. அதான் சொல்றேன், பிரிவினை ஏற்படுச்சு. இன்னைக்கு பல தொந்தரவால முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு அந்த குடும்பமும் இன்னைக்கு ஒரு பொண்ணாலதான் இதா இருக்கும். அதான் போய் கேட்குறோம். கேட்டால் அதான் வர்றாங்கிறாங்க சாமி. எல்லாம் தடங்களாகிட்டே இருக்குது. இன்னைக்கு வர்றாங்கிறாங்க. போனால் அப்புறம் வர மாதிரி என்ன பண்ணலாம், சேர்த்து வச்சிடலாமா? இல்லை சாமி, விவாகரத்து ஆகி 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வேற பக்கம் சாமி சேர்த்து வைக்கிறாங்களாம். சேர்த்து வச்சிடலாமா இல்லையா? அதுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆயிடுச்சு சாமி. அங்கேயும் பிரச்சனையா தான் இருக்குது. அதனால அது வேண்டாம். என்ன வேணும்னா அமைக்கலாம். இல்லை சாமி, வேற இடையில ஒரு போனும் வந்திருக்கணுமே. அதான் சொல்றேன், இடையில ஒரு போனும் வந்துச்சு. இங்கிட்டு விட்டு நம்ம அங்கே போனோம், அதுக்கு இதே பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு போனும் வந்திருக்கணும். அதனால கருப்பசாமி உன் கட்டுமனையை ஆராய்ஞ்சு பார்த்தோம்பா. இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு பிரிவினை ஏற்படுத்திடுச்சு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமனை வருமானமும் பிரச்சனை. நீ என்ன சம்பாதிக்கிற, எவ்வளோ கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு 4 பேர் அங்கிட்ட இங்கிட்ட எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கணும்னு உங்ககிட்ட நினைக்கிறாங்க. நாம் நீதிக்கு நேர்மையாக கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நீ பார்க்குற. அதுவும் அங்கே பிடிக்கல. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கே இருக்கணும், திருமணம் ஆயிருக்கணுமே. ஆயிடுச்சு சாமி. நான் சொல்கிறது உனக்கு திருமணத்துக்கு முன்னாலே அதுக்கு ஆயிருக்கணுமே. தெரியல சாமி, ஆவலன்னு எங்கள் நாங்கள் போய் கேட்டோம். கல்யாணம் பண்ணி வந்தோம். அப்புறம் திருப்பி இப்போ 2வது கல்யாணம் பண்ணி. அதான் சொல்கிறேன், அது ஆயிருக்கணும். மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தது. அதை உங்ககிட்ட வெளியும் சொல்லலை. சரி, ஏதோ ஒரு நல்ல இடம் அப்படின்னு கட்டி வச்சாங்க. இருந்தாலும் கருப்பசாமி அது அங்கே தங்கலை. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ என்ன திருமணம் வேற அமைக்கலாமா எப்படி? அதுக்குதான் சாமி வந்துருக்கணும். எங்கே போனாலும் எடுத்து உன்னுடைய கட்டுமனையை அரைஞ்சு பார்த்தோம்பா. இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு பாவச்செயில இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தான் ஒரு பொண்ணு ஒன்று இறந்துருக்குது அவங்க கட்டுமனையில். அம்மா தான் எனக்கு 6-7 மாதம். பச்சை தண்ணி கூட குடிக்கலையா? இல்லை சாமி, அது பெரிய மகன். அதான் சொல்றேன், கட்டுமனையில் ஒரு பச்சை தண்ணி கூட ஆள் இல்லாத அது இறந்துருச்சு. இல்லை சாமி, என் கூட பார்த்துட்டு இருந்து அது எதனால அறிஞ்சு திடீர்னு தான் தண்ணி இல்லையே, முடிஞ்சிருச்சு. கூப்பிட்டாலும் யாரும் போய் திரும்பி பார்க்கல.
இந்த சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட கர்மாவையும் தீர்த்துறேன். போய் பவானியில் போய் அதுக்கு ஒரு திரி கொடுத்துரு. திரி கொடுத்து நான் செய்த பாவம் எதாக இருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயன்கிட்ட சொல்லி நீ மன்னிப்பு கேட்டுக்கோ. அதோடைய ஆத்மா சாந்தியை இது பண்ணி விட்டுட்டு கருப்பசாமி உன் கூடயே இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி கட்டுமணிக்கும் அப்படின்னு பார்த்தாலும் குலதெய்வம் இன்னைக்கு அங்காயில வரா. ஒரு வருஷம் ஆகாம கொடுக்கலாம். ஏன் 6 மாசத்துல போய் எதுக்கு கொடுக்குறீங்க? தெரியல. பெண் தெய்வம் வருது, குலதெய்வம் தெரியாதல்ல இருந்து இப்ப இடையில எல்லாம் இப்ப பெருமாள் நீங்க வழிபாடு போட்டு இருந்திருக்கணும். உன்னுடைய கட்டுமனையை ஆராய்ச்சி பார்த்தேன். உங்க கட்டுமனையிலையும் இன்னைக்கு அங்காயி தான் வருது. அதே மாதிரி இந்த மேசக்காரனும் வரணும். மேசக்காரனும் இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பெருமாள் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு 80 வருஷமா நீங்க வழிபாடு மாத்தி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க கட்டுமணியை ஆராய்ச்சி பார்த்தேன். உங்க கட்டுமணியிலையும் இன்னைக்கு எல்லாம் கட்டுமணியும் சரியில்லையே, கலாச்சாரமே இல்லையா, தெய்வ கலாச்சாரமே இல்லையா மனையில. அதே மாதிரி சாமி படமும் உடஞ்சிருக்குது. அதான் சொல்றேன், அதெல்லாம் உடஞ்சிருக்குது. குடும்பமே கலாந்தரி. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் ஒன்றுபடுத்தி வச்சிடுறேன். இன்னைக்கு அதே மாதிரி வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனை அப்பப்போ வருது போகுது. இந்த சூழ்நிலையும் இருக்குது. இதுக்கு மேலே நீ வரலைனாலும் சந்தோஷம், புரியுதா? இதுக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது. எங்கேயும் கொஞ்சம் அடுத்து விட்டு தண்ணி குடிக்காத. இதனால கருப்பசாமி இந்த முறுக்கு மீசக்காரன் தான் அவங்க கூடயே இருக்கிறானே, ஒத்த மணி பையன் மன உரை கும்பிட்டுல இருக்கிற யாரு? வெண்ண முடியான கும்பிட்டுட்டு இருக்கிற. அதனால கருப்பசாமி உனக்கு ஒத்த மீசக்காரனும் இந்த கருப்பனும் உன் கூடயே இருக்கிறியா. இன்னைக்கு எத்தனை கெடுதலும் வருது. அதே மாதிரி கருப்பசாமி உங்க அட்டுமணிக்கிட்ட மாணிக்கங்கிறது யாரு? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு அதுவும் வந்து ஒரு பிரிவினையா தான் இருக்கும். பிரிவினையில தான் இருக்கணும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா. நல்லபடியா மங்களம் அப்படின்னு பார்த்தாலும் நான் அமைச்சு கொடுத்துறேன். உன்னோட கருமவனையை தீர்த்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து தித்தளி பண்ணிடுறேன். மாலை வர கருப்பசாமி உத்தரவிட்டு உன் குடும்பத்தையும் படிபடியா உன் குறைய தீர்த்துறேன். தீர்த்துட்டா என்ன பண்ற எனக்கு நீ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கோ. நான் தான் சொல்றேன் அதை அமைச்சு தரேன். நீ போய் அந்த கர்மாவை தீர்த்துட்டு வந்துரு. ஆடி முடியறதுக்குள்ள கர்மாவை தீர்த்துட்டு வந்துரு. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். அதே மாதிரி ஆடி அமாவாசைப்ப எனக்கு பால் கூட இருக்கு, எனக்கு எடுத்துடணும். ஏன் பிரச்சனையை எனக்கு முடிச்சு கொடுத்துடணும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மங்களத்தையும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதான் சொல்றேன், நீ போய் அங்கிட்டு போய் அதை கர்மாவை தீர்த்து வந்தாருன்னா அது முடியும். மீறி பண்ணனாலும் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா, போய் கொடுத்துட்டு வா. கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கூடயே துணையா இருக்கிறேன். உனக்கு திருமணத்தையும் அமைச்சு வச்சேன். நல்லபடியா எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுவேன். ஆனா என்ன மறக்க கூடாது, எங்களுக்கு பால் கூட இங்கிட்டு வந்து 8 நாள் இருக்கிறப்ப இங்கிட்டு கங்கணம் கட்டிக்கோ. இல்லை இன்னைக்கு கட்டணும்னா கட்டிக்க, இல்லை 8 நாள் இருக்கிறப்ப பண்ணிக்க. சரி. ஒசூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? ஒசூரானா? வாங்கண்ணா, வந்து தொட்டு கும்பிடுங்கண்ணா. வாங்கண்ணா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி என்ன தள்ளி உட்கார. ஏடா இங்க ஏடா காட்ட போடுற?
இல்லையா? தொந்தரவு கொடுக்குறாங்க அவன. நான் உன் கூட இருக்கிறேன்டா. அவன் கூட இருக்கிறேன். யார் உனக்கு தெய்வம் நினைச்சாலும் அவனை நான் விரட்ட இருந்தா. சாமி காலத்துல என்னடா இல்ல என்னடா கருப்ப இந்த ஆளுக்கு வந்து அவ்வளோ வைப்ரேஷனா இருக்குது. ஆட்டம் கட்டுறான் இந்த கருப்பன். நானும் எத்தனையோ இது 3வது கோயில். எத்தனாவது ஆளு? 3வது. எங்கிட்ட வாக்கு இல்லை. இன்னொரு இடத்துக்கு எனக்கு போனேன், எனக்கு மனசுக்கு பிடிக்கல. இந்த ஆளு சொன்னிச்சு கொஞ்சம் கரெக்டா இருக்குது, மனசு நிம்மதியா இருக்குது அப்படின்னு நினைச்சு இங்கிட்டு வந்தேன். போய் தொட்டு கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பெண்ணால ஏமாந்தும் இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் நஷ்டத்துலதான் போகுது. அதனால கருப்பசாமி என்ன பண்ணலாம்? நீ என்னை நம்பி வந்து ஒரு படம் ஒண்ணு உடைஞ்சிருக்குது மாட்டிருக்கிற இடத்துல. கோயில் வச்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் சாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மன நிம்மதி இல்லையா, மன குழப்பம். என்னடா பண்ணலாம், ஏதா பண்ணலாம், இல்ல எங்க பூந்து போலாமா அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை இருக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய மாற்றத்தை மாத்திடுறேன். 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துறேன். நல்லபடியா வியாபாரத்தை அமைச்சு கொடுத்துடலாமா? அமைச்சு கொடுத்துறான். இருந்தாலும் கருப்பசாமி சித்திரா ஆரியா அங்கிட்ட? அங்கிட்ட சித்திரானாரு யாரு? அப்புறம் எப்படி ஊங்குற? அக்கம் பக்கம் இருக்கிறாங்க. கருப்பசாமி இன்னைக்கு அந்த தாய் அப்படின்னு பார்த்தாலும் கணவன் இல்லை. அதுக்குன்னு டிஸ்டி சுத்தி போட்டதை நீ நைட்ல தாண்டிட்டிய. தெரியல சாமி, நான் இருக்கிறதா யாருக்கு தெரியல. நீங்க போக்குவரத்துலையா? நம்ம போக்குவரத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு செஞ்சாலும் தொழில் எல்லாம் நஷ்டத்துல தான் போகுது. 10 ரூபா வருமானம் இல்லை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுவணை ஆராய்ச்சி பார்த்தியா, நான் 10 ரூபா வருமானத்தை வர வைக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு விவசாயமும் வருது. விவசாயம் எங்க ஒண்ணு நீடிக்கலையா? இல்லை சாமி, எங்க இப்படிதான் பண்ணிக்கிறாங்களே, என்ன பண்ணுறாங்க. அதனால கருப்பசாமி விவசாயத்தை நல்லபடியா வளர்ச்சி கொடுத்துட்றேன். அதான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு கண் பார்வை இருந்து உன்னால மீற முடியல. இவனுக்கு என்னயா அப்படின்னு சொல்லி டீ கடையில் வேற உட்காந்து பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீ உன்னை ஏசிட்டு இருக்காங்க. அதனால கருப்பசாமி உன் கண் பார்வையை நான் போய்க்கிறியா, உன்னுடைய மன நிம்மதி நான் கொடுத்துட்றேன். இன்னைக்கு பல குழப்பம். இன்னைக்கு படுத்து உறங்கினாலும் தூக்கம் இல்லை. 2 மணி 1 மணி ஆகுது. அதே மாதிரி கருப்பசாமி திருமண வாழ்க்கை 2 வருது உனக்கு. 2 திருமண வாழ்க்கை வருது. அதான் சொல்றேன், இதுக்கு முன்ன 18லயும் ஒண்ணு வந்துருக்கும். வந்துச்சியா மனசுல நீ நினைச்சு ஒரு திருமணம் வந்தது. ஆனா அது கட்டி இருந்தாலும் நிலைக்காது. அதனால இப்ப நினைச்ச திருமணம் நீடிக்கும். இருந்தாலும் கருப்பசாமி மகாலட்சுமியும் உங்க கட்டுமணிக்கு வந்திருக்குதியா. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு 10 ரூபா வருமானத்தை வெளியுறுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கிறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி துணையா இருக்கிறியா. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு போக்குவரத்துல கொஞ்சம் கீழே விழுந்துருக்கிறியா. கொஞ்சம் அதை ஒரு நெகாச்சி இருக்கணும். நீ ஒரு நிலையில இல்லை. நீ என்னதான் இங்க போட்டு கொலை பண்ணாலும் அது நடக்காது. மனசை ஒரு நிலைப்படுத்திக்கோ. மாளிகை வர கருப்பசாமி என்னால நீ எங்கிட்ட இருந்தாலும் இந்த மாளிகை வர கருப்பை உங்க அட்டுமணிக்கும் உன் கூடையும் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன். இருந்தாலும் யார் எந்த தீமை நினைச்சாலும் தாயாருக்கு ரொம்ப அதான் சொல்றேன். இன்னைக்கு தாய் தோப்பன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்திருக்கணும். தனித்தனியா அவங்க ஒருத்தர் பேச ஒருத்தர் இல்லாத. அதான் சொல்றேன், இன்னைக்கு பிரிவினை ஏற்படுத்திருக்கணும். உடை இருக்கட்டும், நான் அமைச்சு ஒன்றுபடுத்திடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி தவப்பா அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு 3 வருஷம் முன்னே முடிஞ்சிருக்கணும். ஆமா சார், அது கொஞ்சம் பிரிவினையில் இருக்கிறதுனால
ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா தொழில் அமைச்சு தரேன், யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத வழிவகுத்து தராங்க. இருந்தாலும் கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் உங்க கட்டுமனைக்கு ஒரு அச்சாரம் அமைச்சு தரையா, விளக்கம் கேட்டுக்கோ, அச்சாரம் அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானமும் வர அளவுக்கு வழிவகுத்து இந்த மாளிகை வர கருப்பசாமி உன் கூடயே இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இப்ப இருக்கிற வீடு பூர்வீக இடத்துல கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்க சொல்லுத. ரொம்ப இடையில தான் கேட்டாங்க. அதான் சொல்றேன், அந்த இடமும் சரியில்லை. கட்டினதும் இன்னைக்கு பார்த்தாலும் உன்னோட 4 தலைக்கட்டு வருது, ஆமாம் சாமி. உன்னோட 4 தலைக்கட்டு வருது. இடம் விட்டு இடம் மாதிரி இருந்தா உனக்கு நல்லது இல்லையா? அந்த கட்டுமனைய மாத்தியாம மூளை குத்துல அடிக்குது, மாட்டாமிக்கிட்ட தான் பார்த்துக்கிறேன் சாமி, யோசனை பண்ணியிருக்கிறேன். மாத்தியாம. அதே மாதிரி அக்கினி மூலையில வேற பாத்ரூமை போட்டு வச்சிருக்கீங்க. ஆமாம் சாமி, இந்த மூலிகை பார்த்து அதான் சொல்றேன், அதை போடுறதுனால இன்னைக்கு எல்லாம் குழப்பம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஹாஸ்பிட்டல்ல தான் கொட்டிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழில் முன்னேற்றத்துக்கு ஒரு அச்சாரம் அமைச்சு தரேன், கொண்டு போய் வச்சுக்கோ. நல்லபடியா கருப்புசாமி உன் கூடயே இருக்கிறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல்லு இல்லாத கருப்புசாமி நான் காப்பாத்துறேன். போக்குவரத்துல கொஞ்சம் பொறுத்து போனியா, வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நீ தான் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அந்த மாளிகை வர கருப்புசாமி என்ன நாடி வந்திருக்கிற. இருந்தாலும் கருப்புசாமி இங்கிட்டு வரவும் மனசுக்கு பிடிச்சிருக்குது. அவங்ககிட்ட பெரியவர் எப்படி சொல்றாரு அந்த மாதிரியே. ஆமாம் சார். யாரு பெரியவர்? யாரு என்ன சார் யாரு? ஐயா சொன்னார், அதனால தான் வந்தோம் சார். போயிட்டு வாண்டாரு, சரி போகலான்ட்டு நேற்று ஃபோன் பண்ணி அதான் கம்மி வந்துட்டேன். அங்கிட்ட எப்படி அவரு உத்தரவு கொடுக்குறாரு அதே மாதிரி தான் இங்கிட்டும் உத்தரவு கொடுத்துட்டு இருக்குது. சரி அதனால உனக்கு நான் துணையா இருக்கிறியா? யாரு 7 மாசம் முன்ன ஒரு உயிர் சேதம் இருக்குது. சொந்த பண்ணத்தில் எப்படி பண்ணேன், சொந்தத்தோட தான் மொத்தம். யார் நம்ம பாட்டி இருந்தாங்க. அதான் சொல்றேன். தங்கச்சி குடும்பத்தையும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓ, நான் இது தெளிவு நீர் ஒரு கனியும் தொழிலுக்கு வச்சுருக்கேன். சரி சரி. நான் ஒரு அச்சாரம் அமைச்சு தரேன், கொண்டு போய் வச்சுக்க. சிறப்பாக நான் தொழிலை அமைச்சு கொடுக்குறேன். சரி சரி. தாயாருக்கு ரொம்ப இது. அது இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். போ, நான் பார்த்துக்கிறேன். சரி நீயே வா சாமி பார்க்கலாம். நான் பார்த்துக்கிறேன். நீ நீயே எங்கிட்ட போனாலும் என்னதான் நாடி கும்பிட்டு இருக்கிற. கண்டிப்பாக சாமி. உட்காந்தாலும் ஏந்திரிச்சாலும் கருப்பா கருப்பசாமின்னு தான் கும்பிட்றேன். கூப்பிட்ற சாமி, நீ தான் வந்து வீட்டு வீட்டுக்கு சாமி. நான் நிற்கிறேன். உன் கருமையை இப்போதான் தீக்கிறேன். தீக்கிறதுக்கு உனக்கு இதுக்கு மேலே தான் நல்ல நேரத்துக்கு அமைச்சிருக்கிறேன். நல்ல நேரத்தை அமைச்சு கொடுத்துறேன். போயிடுவேன். சரி.